ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான ஹெல்தியான மில்லட் தோசை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு புழுங்கல் அரிசி, பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி, எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப் மில்லட்ஸை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மில்லட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கங்க. இப்போது இதில் 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பச்சைப்பயிறு, 1/4 கப் வேர்க்கடலை, 1/4 கப் பச்சை பட்டாணி, அப்புறம் 1/4 கப் கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உப்பு, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்பவும் தண்ணி இல்லாமையும் ரொம்பவும் கெட்டி இல்லாமையும் அரைச்சி எடுத்துக்குவோம். அப்போ தான் தோசை ஊற்ற சரியாக இருக்கும். வெளியில் போயிட்டு விளையாண்டுட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சத்து இல்லாத குழந்தைங்களுக்கு இது போல் தோசை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான மில்லட் தோசை தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.